வணக்கம். 2-3 நாட்களாக யாழ்ப்பாணத்தில் பிரதேச செயலகங்கள், மாவட்ட செயலகம் எல்லாத்திலேயுமே அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடந்து வருது. செய்திகளில் பார்த்துருப்பீங்க. இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களில் எம்பிமாருக்கு இடையில் நடக்கிற கலைவரங்களையும் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க, சந்தோஷப்பட்டிருப்பீங்க, கவலைப்பட்டிருப்பீங்க, மனமுடைஞ்சு போயிருப்பீங்க. அத்தனை உணர்வும் எனக்கும் ஏற்பட்டது. ஆனால் இந்த சம்பவங்களை வீடியோக்களாக பார்க்கும்போதும் இன்றைய காலம வெளியான பத்திரிகைகளில் செய்திகளாக பார்க்கும்போதும் மிகுந்த கவலை தருது. எப்படி இருந்த யாழ்ப்பாணம் இன்றைக்கு இப்படி ஆயிட்டு என்ற ஒரு மனவேதனை ஏற்படுது. யாழ்ப்பாணம் மிக பெரிய அளவிலான ஒழுங்குபடுத்தப்பட்ட சனத்திரட்சியை காட்டின ஒரு நிலம். ஜனநாயக ரீதியாக ஒரு அறவழி போராட்டத்தை இப்படித்தான் நடத்த வேணும், இப்படித்தான் முடிக்க வேணும் என்ற அரசியல் பாடத்தை கற்பித்த நிலம். இதற்கு 1956ஆம் ஆண்டிலிருந்தே பல உதாரணங்களை சொல்லலாம். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இடம்பெற்ற அறவழி போராட்டமாக இருக்கலாம், வட்டுக்கோட்டை, சுதுமலை பகுதிகளில் இடம்பெற்ற தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்துகிற பிரகடன மக்கள் எழுச்சியாக இருக்கலாம், அதே மாதிரி பொங்கு தமிழாக இருக்கலாம். அதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு போனோம் என்று சொன்னால் தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய உண்ணாவிரதமாக இருக்கலாம். கடைசியாக 2015 நடந்த எழுக தமிழாக இருக்கலாம். இந்த நிகழ்வுகள் எல்லாத்திலையுமே யாழ்ப்பாணம் மிக பெரிய அளவிலான சனத்திரட்சியை காட்டினது. இப்படி பெரிய அளவிலான சனத்திரட்சியை காட்டும் போது அங்கே குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அந்த மக்கள் திரளை ஒழுங்குபடுத்த முடியாம போகிற ஒரு சூழல் எழ வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்படி ஒரு பொது வெளியில் சனத்தை திரட்டும் போது குழப்பம் வரும், அடிபாடு வரும் என்ற பொதுவான சிந்தனைகள் எல்லாத்தையுமே இந்த சனத்திரட்சி, அதாவது நான் சொன்ன சம்பவங்களின் போது இடம்பெற்ற சனத்திரட்சி பொய்யாக்கியது. மக்கள் நேர்த்தியான முறையில், ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் ஒழுங்காக இந்த திரட்சிகளின் போது கலந்து கொண்டனர். அதில் யார் குழப்பத்தை ஏற்படுத்தின என்று சொன்னால் இராணுவம், போலீஸ் உள்ளிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தின சம்பவங்கள் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு உலக தமிழாராய்ச்சி படுகொலை, இந்த மாதிரி எப்பயாவது சில துர்சம்பவங்கள் நடந்திருக்கு. அது யாரால நடந்தது என்று சொன்னால் இலங்கை அரசு படைகளால் நிகழ்ந்தது. அந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தினாக்களோ அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட யாழ்ப்பாண தமிழர்களோ குழப்பத்தில் ஈடுபடவில்லை. இது மிக உயரிய நாகரிக பண்பு. ஒரு தொகுதி மக்கள் கூட்டம் ஓரிடத்துல என்னத்துக்காக கூடுதோ அந்த நோக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக மட்டும் அந்த இடத்தை பயன்படுத்துறது என்பது மிக முக்கியமான நாகரிகமான பண்பு. யாழ்ப்பாணம் இப்படி ஒரு பண்பை வச்சிருந்தது. இந்த சனத்திரட்சியில் கலந்து கொள்றது யாருமே பெரிய அளவில் படிச்சாக்கள் இல்லை, சாதாரண மக்கள். அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வொழுக்கமாக, இனத்தின் பண்பாட்டு அடையாளமாக இப்படி ஒழுங்குபடுத்தலை தங்களுக்குள்ளேயே வச்சு கொண்டுச்சு. அது ஒரு சுய ஒழுக்கமாக பின்பற்றப்பட்டு வந்தது. ஆனால் இப்ப யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி நடந்து வர நிகழ்வுகள் எல்லாத்திலையுமே இதை பார்க்க முடியாதவாறு இருக்கு. அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் அண்மைய நாட்களில் யாழ்ப்பாணத்துல படிச்ச மக்கள் கலந்து கொண்ட நிகழ்வுல இடம்பெற்றிருக்கிற இந்த கலைவரங்கள், இப்படி அருமை பெருமையான மனிதகுலத்துக்கே நாகரிகத்தை போதிக்கின்ற மாதிரியான நிகழ்வுகள் பற்றிய செய்தியை வரலாற்றில் வச்சிருக்கிற யாழ்ப்பாணம் இப்ப இந்த மாதிரி கலைவரங்களை வரலாற்றில் பதிய வச்சு கொண்டிருக்கு என்பதுதான் இங்கே கவலைக்குரியது. எனவே இந்த வீடியோவில் இப்படி மாவட்ட செயலகங்கள்ல, பிரதேச செயலகங்கள்ல நடக்கிற அபிவிருத்தி குழு கூட்டங்கள்ல குழப்பங்கள், கலைவரங்கள் ஏற்பட என்னென்ன விஷயங்கள் காரணம் என்பதை பற்றி கதைக்க போறோம். நேற்று முன்தினம் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் இடம்பெற வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் பற்றி பேசுறதுக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது. அதிலேயும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்துச்சுன்னா பேர்களை நான் சொல்லி நேரத்தை வீணடிக்கையில் உங்களுக்கு தெரியும் யார் யார் கலந்து கொண்டது. அதுக்கு பிறகு நேற்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது. அதிலேயும் யாழ்ப்பாண மாவட்டத்தின் அபிவிருத்தி குறித்தெல்லாம் பேச விடயங்கள் இருந்தன. இந்த ரெண்டு கூட்டங்கள்லையும் பொதுவாக கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழப்பத்தை ஏற்படுத்திச்சு. வேலைநிலையும் ஒரு குழப்பம் வந்துதான். மற்றது இன்றைக்கு கோப்பாய் பிரதேச அபிவிருத்தி குறித்து கதைக்கிற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் சில குழப்பங்கள் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இப்படியாக யாழ்ப்பாண மாவட்டத்தின் அபிவிருத்தி குறித்து பேசுகிற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்ல தான் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு வருது. எனவே இந்த பிரச்சனைக்கு முதலாவது காரணம் யார் என்று பார்த்தால் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ற பொறுப்பு வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். யாழ்ப்பாணத்திலிருந்து 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்து மக்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சினர். ஒரு ஆள் தேசிய பட்டியலின் ஊடாக வந்தார். இந்த பிரச்சனைக்கு இந்த 4 பேரும் தான் காரணம்.
அவர்கள் தங்களுக்கு இடையில ஒரு கோஆர்டினேஷன் என்று சொல்லப்படுற இணைப்பில்லாமல் துண்டு துண்டா பிரிஞ்சு கிடக்கினோம். அது அவர்களுடைய ஆளுமை சார்ந்த பிரச்சனை. ஆனால் ஆளுமை சார்ந்த பிரச்சனையை இப்படி பொது வெளியில மக்கள் நலன் சார்ந்த ஒரு நிகழ்வுல போட்டுடைக்கிறது பொருத்தமானது இல்லை. இந்த கூட்டங்கள் மூடிய அறையில் நடந்தாலும் உலகத்தின் பார்வைக்கு முன்னால்தான் நடந்து கொண்டிருக்கு. எனவே நாகரிகமான முறையில பேச வேண்டிய விடயத்தை மட்டும் பேசுறதுல இந்த கூட்டங்கள் கவனம் செலுத்தி இருக்க வேணும். இவ்வளவு மக்கள் தெரிவு செய்து தங்களுடைய தலைவர்களாக அடையாளப்படுத்தி பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட இந்த மக்கள் பிரதிநிதிகள் மிக மோசமாக நடந்து கொண்டமையானது கவலை தர்ற ஒரு விடயமாகும். எனவே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒழுங்கீனமான செயற்பாடுகள் தான் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் குழம்பினத்துக்கு முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் என்னென்று சொன்னால் உரிய தலைமைத்துவமின்மை. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை அரசாங்கம் நியமித்த ஒரு பிரதிநிதி தான் நடத்துவார். கடந்த காலங்களில் முன்னாள் கடற்தொழில்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இருந்தார். பிறகு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் இருந்தார். இப்ப கடல் தொழில்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இருக்கிறார். அவர்களுடைய குரல் என்று நான் சொல்றது சத்தமா பேசுறது இல்லை, ஆளுமை உள்ள அந்த குரல் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்க வேணும். ஆனால் கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவருடைய கட்சி சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே அவர் சொல்ற எதையுமே கேட்கல. அவர் ஏதோ கதைச்சு கொண்டிருக்க அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ள சண்டை பிடிச்சு கொண்டிருக்கணும். நல்லூர் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தலைமை தாங்கினவர் ஆளுங்கட்சியினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவராலேயே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட யாழ் மாவட்டத்தின் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினரான ராமநாதன் அர்ச்சுனாவை கட்டுப்படுத்த முடியல. இப்படித்தான் இந்த கூட்டங்களை தலைமைத்துவம் தாங்கி நடத்துறவர்களுடைய பலகீனமான பண்புகள் இந்த கூட்டத்தை குழப்புது. ஒருவர் பிரச்சனை படுறாரு என்று சொன்னால் ரெண்டு முடிவு எடுக்கலாம். ஒன்றில் அவருடைய கதைகளை கேட்டு அதுக்கு ஒரு உரிய தீர்வை சொல்றது, அல்லது அவர் தொடர்ந்து பிரச்சனை படுறாரு என்று சொன்னால் அவரை கூட்டத்திலிருந்து வெளியேற்றுறது. ரெண்டு அவ்வளவு பேர் கூடியிருக்கிற இடத்துல அவர் மட்டும் மைக்க வாங்கி கொண்டு கூட்டத்தை தன்னோட திசைக்கு கொண்டு போக விளைகிறார் என்று சொன்னால் அந்த ஆபத்தை அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற எல்லாருக்குமே விளங்கப்படுத்திட்டு அவர் அதில் இருந்து அப்புறப்படுத்துறதா அந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்துறதுக்கு ஒரே ஒரு வழி. இது ஒரு ஜனநாயக மீறல் என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் அந்த ஒரு நபருடைய ஜனநாயக மீறலை நாங்கள் கவனிச்சோம் என்று சொன்னால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த மீதி அவ்வளவு பேருடைய ஜனநாயகமும் கேள்விக்குறியாகுது. ஆகவே பிரச்சனைக்குரிய நபரை கூட்டத்திலிருந்து வெளியேற்றி விட்டு அந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டியதுதான் சரியான தலைவருக்குரிய பண்பு. அது இங்கே நடக்கவே இல்லை. அடுத்து இந்த கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திய காரணி எது என்று சொன்னால் கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அவையடக்கமின்மை, ஒழுக்கமின்மை என்றும் சொல்லிக் கொள்ளலாம். பொதுவாக பல பேர் கூடுகிற ஒரு அவையில் நாகரிகத்தோடு நடந்து கொள்ள வேணும். நடை உடை பாவனை, அமர்ற விடயங்கள், மற்றது பேச்சு. நாங்கள் எப்படி பேசுகிறோம் என்றதை வச்சுத்தான் நாங்கள் எந்த சூழல்ல இருந்து வந்திருக்கிறோம் என்பது தீர்மானிக்கப்படும். நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தோம், எங்களுக்கு படிப்பிச்ச வாத்தியார் யாரு என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் பேசுகிற விஷயத்தில் தொனிக்கும். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத விடயங்களை பேசினோம். அதில் உண்டு சுயத்தம்பட்டம். நான் இது படிச்சிருக்கிறேன், அவர் அது படிக்க இல்லை, அடுத்தவரை மட்டம் தட்டுறது, அவருடைய கடந்த கால வாழ்க்கையை இழுத்து கேவலப்படுத்துறது, மிக தரக்குறைவான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி சக நாடாளுமன்ற உறுப்பினரை கேலிக்குள்ளாக்குறது, அவருடைய கல்வி தகமையை குறிப்பிட்டு அவமானப்படுத்துறது, அவருடைய உடல், அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு அவரை மோசமாக விமர்சிக்கிறது பரவாயில்லை, அதை கேவலப்படுத்துறது. இந்த மாதிரியான வேலைகளை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யக்கூடாது. ஏன்னா அவர் மக்களுடைய பிரதிநிதி. ஒரு 25,000 பேர் அவரை தெரிவு செய்து தலைவராக அங்கே அனுப்பியிருக்கணும். அந்த தலைவர்கள் இப்படி இழிவான செயல்களை செய்யக்கூடாது. இது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை. இந்த ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனையில இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக மோசமான தவறை இழைச்சிருக்கணும். அந்த தவறின் வெளிப்பாடு தான் நேற்றைய கூட்டங்கள் குழம்பினத்துக்கு ஒரு காரணம். அதே போல இதற்கு முன்னர் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களையும் குழப்பினது யார் என்று சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள்தான். அவர் பேசுற எழுப்புற கேள்விகள் சரி, ஆனால் அந்த விடயத்தை எப்படி கதைக்க வேணும் என்ற முறைமை அவருக்கு தெரியுதில்லை. நான் முதல் காரணத்தில் சொன்னது மாதிரி அவருக்கு அவையடக்கம் தெரியுதில்லை. நான் நினைக்கிறேன் பாடசாலை காலங்களில் அவர் அதிக அளவில் பட்டிமன்ற பேச்சுக்களில் ஈடுபட்டிருப்பார் போல. இந்த பட்டிமன்றத்துக்கு மாணவர்களாக இருக்கும்போது வாத்திமார் எங்களை பழக்க
சத்தமா பேசணும், அப்பதான் அவ எங்களை திரும்பி பார்க்கும். நடுவரை நோக்கி பேசணும், அப்பதான் நடுவர் எங்களை கவனிச்சு கொண்டிருப்பார். ரெண்டெல்லாம் பாத்திமார் எங்களை வழிப்படுத்தி விடுவேணும். அது எங்க பொருத்தம் என்று சொன்னா பட்டிமன்றத்துக்கு பொருத்தம். இவன் நினைக்கிறோம் என்னென்னு சொன்னால் 4 பேர் கூடின ஒரு அவையில பேசும்போதும் நாங்கள் சத்தமா பேசணும், அப்ப அவையே எங்களை பார்க்கும். ரெண்டுவே நினைக்கணும். பட்டிமன்றத்தில் அப்படி பேசலாம் சரி, ஆனால் எல்லா தரப்பு மக்களும் கூடியிருக்கிற ஒரு இடத்துல அப்படி நாங்கள் கத்தி பேச வேணும் தேவை இல்லை. மைக் இருக்கு, நாங்கள் சொல்ல வார விஷயத்தை நின்று நிதானிச்சு ஆழமாக சரியான புள்ளி விவரங்களோட 1 வசனத்திலேயோ 2 வசனத்திலேயோ 5 வசனத்திலேயோ சொன்னால் மட்டும் போதுமானது. சரி, நீங்க சொல்ற கருத்து பிழையானது, அந்த அவை ஏற்க இல்லையென்றா சரி, அதை அப்படியே விட்டுற வேண்டியதான். அதுக்காக நின்று அந்த இடத்துல மல்லு கட்டி அந்த இடத்துல வார்த்தை பிரயோகங்களை அள்ளி வீசி குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது. ஏனென்றா அந்த அவை என்பது எனக்குரியது மட்டுமல்ல, அங்க கூடியிருக்கிற பல பேருக்குரியதான் அந்த அவை. எனக்கு மட்டுமே அந்த அவை முழு நேரத்தையும் தர வேணும் என்று இல்லை. எல்லாருக்கும் சம வாய்ப்பை வழங்குறதுக்கு அந்த அவை தயாராயிருக்கு. இந்த விஷயங்களை புரிஞ்சு கொண்டுதான் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுறதுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள வேணும். தன் வாழ்க்கையை பற்றி சொல்றது, தன்னோட படிப்பை பற்றி சொல்றது, சுயத்தம்பட்டம் அடிக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்ன ராமநாதனும் இந்த குழப்பங்களுக்கு ஒரு காரணம். இதுல இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. இந்த கூட்டத்துல கலந்து கொள்ற அரசு அதிகாரிகள், அநேகமான அதிகாரிகள் இலங்கை அரசாங்கத்தின் நிர்வாக சேவை குறித்த பரீட்சை எழுதி அதுல அதிக புள்ளிகளை பெற்று இன்றைக்கு நிர்வாகம் செய்கிற அதிகாரிகள் தான். அந்த அதிகாரிகளுக்கு முக்கியமான ஆளுமை பண்பு இருக்கு, அறிவு இருக்கு, அதே நேரத்தில் சக மனிதரை எப்படி கையாள வேணும் என்ற உளவியலும் தெரிஞ்சிருக்க வேணும். அப்பத்தானே நாட்டை நிர்வகிக்கலாம். இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ற நிர்வாகத்துறை சார்ந்த அதிகாரிகள் அங்கு கலந்து கொள்ற அரசியல்வாதிகளை விட அறிவு மிக்கவர்கள், அனுபவம் மிக்கவர்கள். இப்படி பல பேர் கூடியிருக்கிற ஒரு அவையில மாவட்டத்தின் அபிவிருத்தி குறித்து பேசுற ஒரு கூட்டத்துல வந்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழப்பினம் என்று சொன்னால் அதை வழிப்படுத்தி கொண்டு போக வேண்டிய பொறுப்பு அங்க கலந்து கொண்டிருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு தான் இருக்கு. ஆனா அவை என்ன செய்யணும்? கடந்த 2-3 கூட்டங்களை அவதானிச்சவர்களுக்கு தெரியும், இந்த பிரச்சனைகளின் போது அரசு அதிகாரிகள் பேசாம மௌனம் காக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்புரிமை இருக்குத்தான், ஆனால் அந்த சிறப்புரிமை மக்களுடைய நேரத்தையும் மக்களுடைய எதிர்பார்ப்பையும் கேலிக்குரியதாக மாற்றுறதாக மாறக்கூடாது. நேரம் மிக முக்கியமானது. அவ்வளவு பேரும் தங்களுடைய நேரத்தை செலவழிச்சு தான் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கணும். வேற பல வேலைகள் அன்றைக்கு இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகள் அந்த கூட்டத்தை பிழையாக வழிநடத்தி செல்லும் போது, கேலிக்குரியதாக மாற்றும் போது, அந்த இடத்துல அந்த தலைமைத்துவ பொறுப்பை ஏற்க வேண்டியது அதுல கலந்து கொண்டிருக்கிற அரசு அதிகாரிகள் தான். வெளிப்படையாகவே அந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த விடயத்தை சுட்டி காட்டியிருக்க வேணும். நீங்கள் பிழையா போறீங்கள், இந்த கூட்டத்தை சரியா வழி நடத்த வேணும், இதுதான் இந்த கூட்டத்தினுடைய நிகழ்ச்சி நிரல், இந்த விடயங்கள் தான் பேச வேணும் என்ற விடத்தை சுட்டி காட்டி கூட்டத்தை அதன்படி கையில் எடுத்து நடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு இந்த அரசு அதிகாரிகளுக்கு தான் இருக்கு. ஆனா அவர்கள் யாருமே இந்த பொறுப்பை கையில் எடுக்கிறதாக தெரியல. கடந்த பல கூட்டங்களையும் இதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுது. இந்த அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளுடைய தயவை நாடுகிறார்கள் என்று. அப்படி தயவை நாடாட்டி இவை அழுத்தமாக இந்த விடயத்தை கையில் எடுக்க இயலும். அரசியல்வாதிகள் பிழைவிடும் போது அந்த பிழையை சுட்டிக்காட்டி பொறுப்பை தாம் எடுக்க முடியும். எனவே இந்த அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகள் விடயத்தில் சில தயவுகள் தேவைப்படுமோ என்ற சந்தேகம் இந்த கூட்டங்களை அவதானிக்கும் போது நம்பக்கூடியதாக மாறுது. எனவே இதுல அரசு அதிகாரிகள் கட்டாயமாக தங்களுடைய தத்துணிவை பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றனர். வடமாகாண மக்கள், வடமாகாண நிர்வாகம் குறித்தெல்லாம் கேலியான ஒரு சித்திரம் வரையப்படுகிறது. அந்த சித்திரத்தை இந்த அரசியல்வாதிகள் இப்போது வரைஞ்சு கொண்டிருக்கிறார். எனவே இந்த இடத்துல இந்த கேலியான சித்திரம் பொய்யானது என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கிற கற்றாய்ந்த சமூகத்துக்குத்தான் உரித்தானது. எனவே கற்றாய்ந்த சமூகம் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேணும் என்றுதான் இந்த வீடியோவை சொல்ல வாரேன். இறுதியாக ஒரு காரணமும் இருக்கு, மக்களுடைய தெரிவு. கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது மக்கள் தாங்கள் தெரிவு செய்யும் உறுப்பினர்களை பார்க்கவே இல்லை. அவர்கள் சின்னத்துக்கு தான் வாக்கு போட்டுச்சினம். சின்னத்துக்கு வாக்கு போட்டதன் விளைவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் என்பதையே பார்க்க தவறினது. இதுவரைக்கும் அப்படி இல்லை.
தாங்கள் யாருக்கு வாக்களிக்க போறோம் என்றதை சனம் தெளிவாக பார்த்த பின்னர் தான் வாக்களிக்கும். இவர் படிச்சிருக்க வேணும், சமூகத்துல கொஞ்சம் மரியாதைக்குரியவராக இருந்திருக்க வேணும், 4 விஷயங்களை வெளிப்படையாகவும் துணிவோடையும் கதைக்கக்கூடியவராக இருக்க வேணும், சனத்துக்கு ஒரு பிரச்சனைனா வந்து முன்னிக்கக்கூடியவராக இருக்க வேணும், இந்த மாதிரி கூட்டங்கள்ல கலந்து கொண்டு சரியான விஷயங்களை பேசக்கூடியவராக இருக்க வேணும், அவையடக்கம் தெரிஞ்சவராக இருக்க வேணும் என்று சொல்லி பல விஷயங்களை சனம் எழுதாத ஒரு மரபாக பின்பற்றி வந்தது. அப்படியான தகுதிகள் உள்ளாக்கள் தான் தங்களுடைய அரசியல் பிரதிநிதிகளாக தெரிவு செய்து வந்தது. ஆனா அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறவன்ற பேர்ல வந்த அலையானது அந்த மரபையை அடிச்சு தகர்த்தி விட்டது. அந்த மரபில்லாத போது சனம் சின்னத்துக்கு வாக்களிச்சது. சின்னமோ தங்களுக்கு பொருத்தமான ஆக்களை, அதாவது வாய் பேசாத இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதிரியான ஆக்களை இந்த பதவிக்கு அப்படியே அமர்த்தி விட்டுருக்கு. அவை அமர்ந்துதான் இருக்க முடியும், வேறு ஒன்றுமே செய்ய இயலாது. மக்கள் எதிர்பார்க்கிற எதையுமே அந்த அமர்ந்திருக்கிறவர்களால செய்ய இயலாது. அவர்களால் இப்படித்தான் ஏதாவது குழப்பங்களை உண்டு பண்ண மாத்திரமே முடியும். எனவே இங்கே அரசியல்வாதிகள்ல பிழை இல்லை, தெரிவு செய்த மக்கள்ல தான் பிழை. இனிமேல் வரும் காலங்கள்லையாவது நீங்கள் சின்னங்களுக்கோ அல்லது அவை சொல்ற மாய ஜாலம் மிக்க வார்த்தைகளுக்கோ மயங்கிட வேண்டாம். கடந்த காலங்களில் எப்படி உங்களுக்கான ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்யறதுக்கு மரபார்ந்த ரீதியில தகுதிகளை பட்டியல் படுத்தி வச்சிருந்தீங்களோ, அந்த பட்டியலின் அடிப்படையில பிரதிநிதிகளை தெரிவு செய்தீங்களோ, அதே மாதிரியான ஒரு முறைக்கு போறதுதான் நல்லது. அது இல்லாமல் நாங்க படத்துக்கு தான் வாக்களிப்போம், சின்னத்துக்கு தான் வாக்களிப்போம் என்று போனால் இந்த கேலி கூத்துக்கள் இன்னும் பல்கி பெருகும். அடுத்தடுத்த தேர்தல் வரப்போது கவனிச்சு கொள்ளுங்க. இந்த கூட்டத்தையும் கொஞ்சம் கவனத்துல கொண்டு இனி வரும் நாட்கள்ல வரப்போற தேர்தலுக்கு வாக்களியுங்க.